நீங்கள் அதாவது வெளியில் சூழ்நிலை சரியில்லை, ஆனால் உன் கனி தப்பாதுன்னா தெரியுமா? உன் குறி தப்பாது. இப்போ செழிப்பு எங்க ஸ்டார்ட் ஆச்சு? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன். சார் வெளியில மழை அடிக்குது, வெயில் அடிக்கிறது, என்னன்னு கிளைமேட் என்னன்னு தெரியாது, எனக்கு சாதகமா எல்லாம் நடக்கும். ஆமென் ஆமென். என்ன வார்த்தை பாருங்க, உஷ்ணம் வருகிறதை காணாமல் மலை தாழ்ச்சியான வருஷத்திலையும் நீங்க செழிப்பா இருப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது வேற லெவல் ப்ராஸ்பரிட்டி, இது வேற லெவல் ப்ராஸ்பரிட்டி, இஸ் அனதர் லெவல் ப்ராஸ்பரிட்டி. ஆமென். இது மழை பெஞ்சா ஊரே செழிக்கும், அந்த செழிப்பு நான் பேசல. அது காமன்வெல்த், பொதுவாக எல்லாருக்கும் நடக்கக்கூடிய நன்மைகள். நான் பேசுறது எது தெரியுமா? ஊரே பஞ்சமா இருந்தாலும் நீங்க செழிப்பா இருப்பீங்க. I'm talking about the biblical prosperities. அப்படின்னா என்ன அர்த்தம்? It is not depends on time, it is not depend on place, it is not depend on outside things, it is depend on God. ஆமென். இது வெளியில இருக்கிற எந்த விஷயத்தையும் சார்ந்தது அல்ல, இது தேவனை சார்ந்ததா இருக்கிறது. ஆமென். அப்போ உங்க நம்பிக்கையே மாறு சார். ஒருத்தர் சொல்ற, என் கடை மெயின்ல இல்லை, எங்கேயோ இருக்கு. கவலைப்படாதீங்க, கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். ஆமென் ஆமென். ஏனென்றால் என் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலேயும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இடம் எதுவா இருந்தானே சார், என்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் எந்த இடத்திலும் என்னை ஆசீர்வதிப்பார், எந்த இடத்திலும் என்னை அவர் உயர்த்துவார். ஆமென். சோ இப்போ பிளேஸ் மேல ட்ரஸ்ட் இல்ல, தேவன் மேல. ஆமென். சிட்டியில தான் ஆசீர்வாதம் இருக்கு, கிராமத்துல கிடையவே கிடையாது. மண்டே கழுவணும் பாருங்க. கடவுள் உங்க கூட இருந்தா எங்க வேணாலும் நல்லா இருப்பீங்க. எந்த ஊருக்கும் போய் யாரும் பெரிய ஆளாக முடியாது. அந்த செழிப்பை நான் பேசல. எந்த ஊர்ல இருந்தாலும் வானம் திறந்து, வானம் திறந்து, கமான், ஆமென், வானம் திறந்து கொட்டுகிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். என்ன வார்த்தை பாருங்க, மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் உன் கனி தப்பாது. ஆமென். நான் சொல்லட்டுமா, நீங்க அதாவது வெளியில சூழ்நிலை சரியில்லை, ஆனா உன் கனி தப்பாதுன்னா தெரியுமா? உன் குறி தப்பாது. உன் குறி தப்பாது. ஆமென். உன் குறி தப்பாது. ஆமென். சூழ்நிலைகளை தாண்டிய ஒரு செழிப்பு, இடங்களை தாண்டிய ஒரு செழிப்பு. எந்த இடத்துல இருக்கீங்க? இது முற்றிலும் தேவனை சார்ந்தது. ஆமென்.